குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபிஃப்த் மேத்ல செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்பர்ஸ், எண்கள் அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க 10,000க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ், 2 crore 10,000க்கு மேல கோடி வரைக்கும் உள்ள நம்பர்ஸை எப்படி ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம், என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். 10,000க்கு மேற்பட்ட எண்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் எப்படி பண்றது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர்ஸ்க்கும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக், 10 lakh, crore அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் வேல்யூ, இட மதிப்புகள் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட மதிப்புகள், பிளேஸ் வேல்யூஸ் கொடுத்திருந்தோம். அப்புறம் வந்து காற்புள்ளிகள், கமாஸ் அண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காற்புள்ளிகள் மற்றும் இட மதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 10,187 அப்படின்னா இப்படி கமா போட்டு எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியா ரீட் அண்ட் ரைட்டுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 அப்ப ரீடிங்க்கும் நமக்கு பிளேஸ் வேல்யூ வச்சு வரும்போது இது எந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம படிக்க பார்க்க யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை. சின்ன நம்பர்ல இருந்து 10, 20, 30, 40 அப்படின்னு குட்டி நம்பர்ல இருந்து போனா, சின்னதுல இருந்து பெருசுக்கு போனா அது ஏறு வரிசைனும், பெருசுல இருந்து 100, 90, 80, 70 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டே கீழே வந்ததுன்னா அதை இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம அதுல நியூ டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கள் லெசன்ல நம்மளுடைய பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. 2.5, 6, 7, 8, 9ல வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. பேசிக் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அது வந்து பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் வந்து குட்டி குட்டி 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த பெரிய நம்பர்ஸ் தான் நமக்கு இன்னைக்குரிய கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 37 நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ் அடிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் புக்ல எண்களும் அதன் அடிப்படை செயல்பாடுகளும், அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் எண்களும் அதன் அடிப்படை செயல்பாடுகளும்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கூட்டல், அடிஷன். கூட்டல், அடிஷன். ஆனந்தா, ஆனந்தன் சீக்கிரமாக வா, பேருந்து வந்துவிடும் என்று ஆனந்தனுடைய அம்மா கூப்பிட்டார். நான் தயாராகி விட்டேன், இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆனந்தன் வேகமாக ஓடி வந்தான். ஆனந்தனுடைய சகோதரியின் திருமணத்திற்காக புத்தாடைகள் வாங்குவதற்காக ஆனந்தனின் மொத்த குடும்பமும் மிகவும் பரபரப்பாக இருந்தது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் புத்தாடைகளை வாங்கிவிட்டு வீடு திரும்பினர். ஆடைகளுக்காக எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று ஆனந்தன் அப்பாவிடம் கேட்டான். ஆண்களுக்கு 25,050, பெண்களுக்கு 47,025, குழந்தைகளுக்கு 7,125, மணப்பெண் மற்றும் மணமகனுக்கான ஆடைகள் 17,500 என அவனுடைய அப்பா கூறினார். இப்போது மொத்த தொகையை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ எவ்வளவு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆனந்தன் ஒவ்வொன்னா எடுத்து எழுதுறாரு. எடுத்து எழுதி எல்லாத்தையும் கூட்டி பாக்குறாரு. அப்ப 96,700 ரூபாய் வருது. மேற்கண்ட மொத்த தொகையை சரியா அல்லது தவறா என சரிபார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆனந்தன் வந்து
அந்த 7125 மட்டும் 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு. மத்த 4 இடங்கள் தான் இருக்கு, 4 இட மதிப்புகள். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா 5 இட மதிப்புகளே உடையது. அப்போ அந்த 7125 அவர் கரெக்டா எழுதியிருக்காரு, எழுதல. இப்போ அந்த 7125ங்கிறது வந்து இப்போ இது 47,025. இந்த 7125 இப்படி எழுதியிருந்தாருன்னா மொத்த சமமே தப்பா இருக்கு. இந்த 7125 அவர் என்ன பண்ணிருக்காரு, 5க்கு நேரம் 5ம் 2க்கு நேரம் 2ம் 0க்கு நேரம் 1ம் 7க்கு நேரம் 7ம் போட்டதுனால இது வந்து கரெக்ட், இது வந்து தப்பு. இதுதான் வந்து கரெக்டா எழுதியிருக்காரா தப்பு பண்ணியிருக்காராங்கிறது நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இப்போ உங்க புக்ல கொடுத்திருக்கிற சம்ம நம்ம இப்ப ஒர்க் அவுட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். இது காமிச்சிட்டு உங்களுக்கு புக்ல இருக்கிற சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 9 கூட்டல் 0 9. இதுக்கு தலையில எதுவுமே கிடையாது, 0 போட்டுக்கோங்க. 5 கூட்டல் 5 10. 10க்கு 0, மீதி 1 இங்க மேல போடணும். ஒரு டிஜிட் தான் போடணும், 2 டிஜிட்ஸ் கீழே வரக்கூடாது, 2 ஸ்தானங்கள் கீழே வரக்கூடாது, ஒரு ஸ்தானம் தான் வரணும். 7 கூட்டல் 5 12. 12 கூட்டல் 1 13க்கு 3, மீதி 1. 7 கூட்டல் 3 10. 10 கூட்டல் 1 11க்கு 1, மீதி 1. 5 கூட்டல் 2 7. 7 கூட்டல் 1 8. 4 கூட்டல் 1 5. இப்போ செக் பண்றோம் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா அப்படின்னு. கரெக்ட். இப்ப இந்த தலைமையில ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு அது வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மெத்தடாலஜி. ஓகேவா? நீங்க விரல் விட்டோ, கால்ல விரல் கையில விரல் அப்படி எல்லாம் போடக்கூடாது. இந்த இது வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்க புக்ல கொடுத்துருக்கிற சம் பார்க்கலாம். 6875 637 54,300 54. இப்போ உங்க புக்ல கொடுத்த மாதிரியே இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், மொத்தம் 4 பாக்ஸ், 4 டிஜிட்ஸ் இருக்கு, 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 5 7 5 12. 12 4 16க்கு 6, மீதி 1. சரி வரணும் 1. 7க்கு நேரம் தான் 1. 7 3 10. 11 11 5 16க்கு 6, மீதி 1. 8 6 14. 14 3 17. 17 3 18க்கு 8, மீதி 1. 6 4 10 1 11க்கு 1, மீதி 1. 5 1 6. 61,866 அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பு. 61,866 அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பு. அடுத்தது 2வது சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. 2வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் போடுறேன். கூட்டுகள்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போட்டுட்டேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 1 10 100 1000 10,000 சொல்லிட்டு பிளேஸ் வேல்யூஸ் இட மதிப்புகள் கொடுத்து போட்டிருக்காங்க. இது 2வது கொஸ்டின் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாவே நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. பட் எப்படி ஸ்தானங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதல இல்லையா? அப்ப 2வது சப்டிவிஷன் போடுறேன். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேல்யூஸா இருக்கு, அதனால அந்த கணக்கு நான் போடுறேன். சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்டும் போடலாம், செகண்ட் போடலாம், நோ இஷ்யூ. செகண்ட் கணக்கு போடலாம்.
உங்களுக்கு புரியறதுக்காக 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2,41,605. 2,41,605. ரெண்டாவது நம்பர் 34,788. 34,788. மூணாவது 5,003. நாலாவது 2,052. இதை இப்ப எடுத்து எழுதிட்டேன். போர்டையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் ஒரு ஒரு டப்பாவும் போட்டுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறத ஃபில் பண்றதுக்காக. இந்த மாதிரி எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ 5 + 8 8×5 13. 13 கூட்டல் 3 16. 16 கூட்டல் 2 18க்கு 8 மீதி 1. 8 கூட்டல் 1 9. 9 கூட்டல் 5 14க்கு 4 மீதி 1. 6 1 7. 7 7 14க்கு 4 மீதி 1. 1 1 2. 4 2 6. 6 5 11. 12 13க்கு 3 மீதி 1. 4 1 5. 5 3 8 2. ஸோ 2,83,448 இதற்கான விடை. இந்த மாதிரி எடுத்து எழுதி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வந்து வரும், புரியவும் செய்யும். ஓகேவா? அடுத்தது இதுலயே இன்னொரு சம், ரெண்டாவது சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். மூணாவது சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கும் அது வந்து புரியும். ஓகே, இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது கொஸ்டின் போடுறேன் நான். செகண்ட்ல தேர்டு சப்டிவிஷன். கேள்வி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1000. ரெண்டாவது நம்பர் 2,50,787. 2,50,787. மூணாவது நம்பர் 3,574. கடைசி நம்பர் வெறும் 43. 7 கூட்டல் 3 10. 14க்கு 4 மீதி 1. 8 1 9. 9 + 7 10. 16 4 20க்கு 0 மீதி 2. 7 2 9 + 5 14க்கு 4 மீதி 1. 1 1 2 2 3 5 மீதி முட்டை. 5 அப்படியே போட்டுக்கோங்க, மீதி 0. இங்க 2 அப்படியே இறக்கிக்கோங்க. 2,55,404. இதே நான் உங்களுக்கு சிமுலேஷன் காமிச்ச மாதிரியே வந்து நீங்க எழுதி எழுதி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது மூணாவது கொஸ்டின். சும்மா வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா அதுல டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நகர பஞ்சாயத்தில் உள்ள 5 கிராமங்களின் மக்கள் தொகை 980, 3,254, 4,125, 687 மற்றும் 6,786 ஆகும். எனில் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்றேன். 4 and 5 நீங்க தான் பண்ணணும். சரிங்களா? சோ வந்து உங்களுக்கு மொத்தம் 5 கிராமத்துடைய மக்கள் தொகை கொடுத்திருக்காங்க.
இதுல உங்களுக்கு ஹையஸ்ட் டிஜிட் பாருங்க, 6000 எல்லாமே 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு. இப்போ 1, 10, 100, 1000, 10,000 வரைக்கும் வேணா இருக்கட்டும். 10,000 ஒவ்வொன்றுத்துக்கும் மேல பாக்ஸும் போட்டுக்கோங்க. தொள்ளாயிரத்தி 80, 3254, 4125, 687, 6786. எல்லாத்தையும் கூட்டணும்னா 5, 6 நாளும் 10, 15, 15 7 22க்கு 2 மீதி 2, 8 2 10, 15, 15 17 3 மீதி 25, 25 மட்டும் 33க்கு 3 மீதி 3, 9 3 12, 14 15, 21 20 மீதி 2, 2 3 5, 5 4 9, 9 6 15க்கு 5 மீதி 1, அதை அப்படியே இறக்கிக்கோங்க. பதினஞ்சாயிரத்தி 832, 15,832. பண்ணிக்கோங்க. அடுத்த சம்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க வீட்ல. அஞ்சாவது கொஸ்டின் 4 பாத்தீங்கன்னா, ராமு பாட் சம் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், த பிரைஸ் லிஸ்ட் இஸ் given below, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட். ஃபேனு, ஃப்ரிட்ஜ், டெலிவிஷன், அயன் பாக்ஸ், காட் வாங்கியிருக்கான். அதுக்கு மொத்த விலை எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதை அந்த கொடுத்துருக்க 5 காஸ்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதோ அது ரூபாயில போடணும், அவ்வளவுதான். அடுத்தது, a day's sales of different vegetable in a vegetable shop is as follows: brinjal 4,500, tomato 7,800, onion 26,500, potato 7,825, and beetroot 825. Find the total amount of sales. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு டோட்டலா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் வந்து ரெண்டாவது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது லாஸ்ட் கொஸ்டின், சாரி, அஞ்சாவது கேள்வி. ஓகே, ஸோ அஞ்சாவது கேள்வியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த டாபிக் சப்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சப்ட்ராக்ஷன், கழித்தல். நாம் ஏற்கனவே எண்களை கூட்டும் போது எண்களை இடமதிப்புக்கு நேராக எழுதி கூட்ட வேண்டும் என படித்தோம். அதே போன்று கழித்தல் கணக்குகளுக்கும் செய்ய வேண்டும். இரு எண்களின் அல்லது அளவுகளின் வித்தியாசம் அல்லது வேறுபாடு கண்டுபிடிக்கும் போது அதை குறிப்பிட கழித்தல் என்ற குறியீட்டால் குறிக்கிறோம். ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணை கழிக்க கிடைப்பதே வித்தியாசம் அல்லது வேறுபாடு ஆகும். ஸோ அங்க உங்களுக்கு ஒரு ஃபிளார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.6க்கு போயிட்டாங்க. இந்த 2.6 பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கழித்தல் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஃபெமிலியரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஃபாஸ்ட் கழித்தல் கேம் மாதிரி. இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சேன். அதாவது பாக்ஸ்குள்ள நீங்க வந்து நம்பர்ஸ் ஆட் பண்றது பாத்தீங்க. இப்ப அதே மாதிரி ஒரு சிமுலேஷன், இது ஒரு கேம் மாதிரி. சரிங்களா? இப்போ சப்ராக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 70 மைனஸ் 7 63. 63 இந்த இடத்துல வரணும். கரெக்ட். 78 மைனஸ் 9 60. ஆல்மோஸ்ட் ரைட்டா வந்து 69. அடுத்தது 99 மைனஸ் 8 91. கரெக்ட். 91. இது நம்மளுடைய ஃபாஸ்டா வந்து 82 மைனஸ் 7 75. ஓகே. கரெக்டா வரணும். 104 மைனஸ் 9 வந்து 95. 90க்கும் 100க்கும் 95. பாருங்க அந்த ஆரோ மார்க் வந்து விழுகுதா, அது கரெக்டா வரணும். 94. அடுத்து வந்து 94. அதுவும் கொஞ்சம் தள்ளிட்டோம். அடுத்தது 84 மைனஸ் 5 79. இது இன்னும் கொஞ்சம் லைட்டா 83 மைனஸ் 8 வந்து 75. கரெக்டா? ஸோ 59 மைனஸ் 5 54. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுடைய மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. 51 மைனஸ் 5 86. 80 90க்கும் நடுவுல கரெக்டா கொண்டு போயிட்டு 95 மைனஸ் 6 89. கொஞ்சம் தள்ளிட்டோம். 101 மைனஸ் 8 93. கிரேட்டா போட்டோம். 90 மைனஸ் 5 85. 82 மைனஸ் 8 74. லைட்டா தள்ளிட்டோம். 92 மைனஸ் 8 84. கரெக்ட். அக்யூரேட்டா கரெக்ட். 89 மைனஸ் 5 84. அப்படியே தள்ளிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். 99 மைனஸ் 5 94. 2 மைனஸ் 7 105. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கேமா சப்ட்ராக்ஷன்ல நீங்க பண்ணி பார்க்கலாம். இதுல அடிஷனும் பண்ணி பார்க்கலாம். இதே கேள்வி பிளஸ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டும் சேர்ந்தும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் அடிஷன். அதாவது அடிஷன்ல ஒரு நம்பரை கூட்டுறதுக்கு எப்படி இடமதிப்புகள் ஸ்தானங்கள் எழுதி வச்சு கூட்டுறீங்களோ அதேதான் சேம் வந்து சப்ட்ராக்ஷனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிற ஒரு 2 கணக்கை பார்த்துடலாம். இங்கேயே அதே மாதிரி ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 78,147, 59,475. 7ல 5 கழிச்சா 2 போகாது. அப்ப இங்கிருந்து 1 கடன் வாங்கும் போது இது 2 ஆயிடும், இது 14 ஆயிடும். சோ 14ல 7 போனா 7. இங்க 2ல 4 கழிக்க முடியாது. அப்ப இங்க 7 ஆயிடும். இங்க 1 கடன் கொடுத்தப்ப இது 12. 12ல 4 போனா 8. இங்கேயும் 7ல 9 கழிக்க முடியாது. இங்க 6 ஆயிடும். இங்க 17 ஆயிடும். அப்ப 17ல 9 கழிச்சா 8. 6ல 5 போனா 1. 18 872ன்னு வந்திருக்கா? இந்த
59,475 கூட 18,872 கூட்டுங்க. 5 கூட்டல் 2 7. 7 7 14க்கு 4 பாக்கி 1. 8 4 12 1 13க்கு 3 பாக்கி 1 10 18க்கு 8 பாக்கி 1 5 1 6 1 7. 78,347ங்கிற இந்த நம்பர் வந்ததுன்னா நம்ம பண்ணின சப்ராக்ஷன் கரெக்ட். அதாவது எந்த நம்பரை கழிக்கிறோமோ அதுவும் கிடைக்கக்கூடிய விடையை ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்ததுன்னா நம்ம பண்ணின கழித்தல் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட்லயே லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 89,000 இல்ல பெரிய சம் இருக்கு, 1,58,000 இருக்கு, அது பார்ப்போம். லேக்ஸ் 1,58,376ல 47,978 கழிச்சா என்ன கிடைக்கும்? 6ல 8 போகாது. அப்ப இங்க இருந்து ஒண்ணு கடன் வாங்குங்க, இது 16 ஆயிடும். 16ல 8 போனா 8, இந்த பாக்ஸ் குள்ள எழுதணும் ஆக்சுவலி. அப்ப இதே மாதிரி இங்க 6ல 7 போகாது, இங்க 2 ஆயிடும், இங்க 16 ஆயிடும். 16ல 7 போச்சுன்னா 9. இங்க 2ல 9 போகாது, இங்க 7, இங்க 12 ஆயிடும். 12ல 9 போனா 3, 7ல 7 போனா 0, 5ல 4 போனா 1 1. 1,10,398 கூட 47,978 கூட்டினா 8 8 16க்கு 6 மீதி 1 9 1 10 என்ன 17க்கு 7 மீதி 1 9 1 10 13க்கு 3 மீதி 1 நான் 7 1 8 4 1 5 1,58,376 வந்திருக்கா? இந்த கொஸ்டின் வந்துதா? சோ வந்ததுன்னா நம்ம பண்ணின கழித்தல் கரெக்ட். அடுத்தது அதுலயே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ராகுல் has 3,289 stamps. Ravi has 4,021 stamps. How many more stamps does Ravi have than Rahul? ராகுலிடம் 3,289 அஞ்சல் தலைகள் உள்ளன. ரவியிடம் 4,021 அஞ்சல் தலைகள் உள்ளன. ராகுலை விட ரவியிடம் எவ்வளவு அஞ்சல் தலைகள் அதிகமாக உள்ளன? அப்போ 4,021 இருந்து ரவி கிட்ட இருந்து எந்த நம்பர் பெருசோ அவங்க கிட்ட இருந்து ரவியிடம் உள்ள அஞ்சல் தலையின் எண்ணிக்கை தொகைன்னு வருது, சாரி ஸ்டாம்ப்ஸ். ரவியிடம் உள்ள அஞ்சல் தலையின் எண்ணிக்கை, ராகுலிடம் உள்ள அஞ்சல் தலைகளின் எண்ணிக்கை, ரெண்டையும் கழிங்க, அவ்வளவுதான். ரவியிடம் உள்ள அஞ்சல் தலைகள் ஈக்குவல் டு 4,021. ராகுலிடம் உள்ள அஞ்சல் தலைகள் 3,289. சோ இங்க பொண்ணுல 9 போகாது, இங்க 1 ஆயிடும், இங்க 10 ஆயிடும். சரியா? சோ அப்போ 4,010 இங்க 0 இருக்கா? அப்ப இங்க இருந்து கடன் வாங்கணும். ஓகே, இப்ப இங்க 2 ஆயிடும், இங்க 10, இங்க 9. அப்போ அங்க 1 தான் கடன் கொடுப்பீங்க. சோ அப்போ அதாவது நடுவுல ஒரு 0 இருக்கா? 0 இருக்கும்போது அந்த 0க்கும் நீங்க கடன் கொடுத்துட்டு தான் போகணும், கடன் கொடுக்காம போக முடியாது 0க்கு. ஓகேங்களா? சரி, இது 11 ஆயிடும். 11ல 9 போனா 2, இங்க 9ல
இங்க வந்து பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 1 கடன் கொடுக்கும்போது இது 11 ஆகும். 11ல 8 போச்சுன்னா 3. இங்க வந்து 10 இருக்கும். 10ல 9 9 9ல 2 போச்சுன்னா 7 732. ஓகே. ஸோ ராகுல் கிட்ட வந்து ரவிய கிட்ட வந்து ராகுலை விட 732 அஞ்சல் தலைகள் அதிகமாக உள்ளன அப்படிங்கிறது எழுதணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். பெருக்கல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கா ஒண்ணு காட்டுறேன். மல்டிப்ளிகேஷன் இப்போ 44 இன்டூ 41. இது ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சேன். இது வேற நம்பர் பார்க்குது, நியூ ப்ராப்ளம். 11 இன்டூ 43ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மல்டிப்ளிகேஷன் தான். 11 இன்டூ 43. இப்ப நீங்க போர்ட்ல ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3ஆல இந்த ஒன்னை மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் 4ஆல இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எழுதிப்பீங்க. 3 1 3 3 1 3 4 1 4 4 1 4. ஒரு நம்பரை விட்டு தான் எழுதுவீங்க. 473. சரியா? இப்ப இங்க பாருங்க, 4 இன்டூ 1 4. ஓகே, 4 இன்டூ 1 4. அங்க பக்கத்துல இருக்கிற சைஃபரை வந்து நான் சொல்லவே இல்லை. 4 இன்டூ 1 4 போட்டுக்கோங்க. இங்க ஒரு சைஃபர் இருக்கு, இங்க ஒரு சைஃபர் இருக்கு. ரெண்டுத்துக்கு 2 சைஃபரை போட்டுக்கோங்க. அடுத்தது 4 இன்டூ 1 4. இங்க ஒரு சைஃபர் இருக்கு, ஸோ அந்த சைஃபரை போட்டுட்டீங்க. அடுத்தது 3 இன்டூ 1 3. பக்கத்துல இருக்கிற சைஃபர் ஆசிட்டிஸ் போட்டு. அடுத்தது 3 இன்டூ 1 3. ஸோ இப்போ இந்த 4 பாக்ஸுமே ஃபில் பண்ணிட்டீங்க. நீங்க இங்க உங்க போர்டையும் பாருங்க, அட் த சேம் டைம் அங்கேயும் சிமுலேஷனையும் பாருங்க. 400 கூட்டல் 40 கூட்டல் 30 கூட்டல் 3 473. அவங்க எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். இங்க 4 இன்ட்டு 1 4 இங்க ஒரு சைஃபர் இருக்கு, இங்க ஒரு சைஃபர் இருக்கு. அப்புறம் இந்த சைஃபர் போட்டுக்கோங்க. அடுத்தது 5 இன்ட்டு 1 5. இங்க ஒரு சைஃபர் இருக்கு, அதையும் பக்கத்துல போட்டுக்கோங்க. அப்புறம் 4 இன்ட்டு 6 24. பக்கத்துல ஒரு சைஃபர் போட்டுக்கோங்க. அடுத்தது 6 இன்ட்டு 5 30. செக். 720. இதே நீங்க மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி பண்ணிருப்பீங்க உங்க இதுல அப்படின்னா, நாற்பத்தி 5 இன்டூ 16. ஆரஞ்சு 30க்கு சைஃபர் மீதி 3. 6 நாள் 24 3 27. ஓரஞ்சு 5 1 நாள் 4 0 7 5 12க்கு 2 இங்க 1 4 2 6 1 7 720. ஸோ அது உங்களுக்கு எப்படி அழகா அவங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இன்னொரு ப்ராப்ளம் கூட இதுல பார்க்கலாம். மல்டிபிளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். 41 இன்டூ 16ங்கிறத 40 கூட்டல் 1 10 கூட்டல் 6 அப்படின்னு பிரிச்சுக்காங்க. 41 40 கூட்டல் 1னும் 16 10 கூட்டல் 6 அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அப்ப 1 இன்டூ 4 4. பக்கத்துல 2 சைபர் இருக்கு, போட்டுக்கிறீங்க. 1 இன்டூ 10 10. 4 இன்டூ 6 24. பக்கத்துல ஒரு சைபர் அங்க இருக்கு, அதை போட்டீங்க. 6 இன்டூ 1 6. செக்.
656. இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன். உங்க புக்ல இருக்கிறத விட ஈஸியா இருக்கும். இங்க 11 10 கூட்டல் 1 28 20 கூட்டல் 8 பிரிச்சுட்டாங்க. 2 2 பக்கத்துல 2 சைஃபர் இருக்கு. 2 2 பக்கத்துல ஒரு சைஃபர் இருக்கு. 8 8 பக்கத்துல ஒரு சைஃபர் இருக்கு. 8 8. இதை ஆட் பண்ணீங்கன்னா 308. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா. இன்னொரு ப்ராப்ளம் பாருங்க. 4 12 சைஃபர். 4 4 சைஃபர். 9 3 27 சைஃபர். 9 1 9. 1519. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்க புக்ல இத வந்து மல்டிப்ளிகண்ட் அண்ட் மல்டிப்ளையர், இத வந்து மல்டிப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 45 வந்து மல்டிப்ளிகண்ட், இத வந்து மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு சிமுலேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்து இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற நான் வந்து ஹோம்ஒர்க் சொன்ன சம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியா புரியவும் செய்யும். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.